வலுவான தலைவர் அதிமுக இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்துட்டு இருக்குல்ல சார் வெளியே. அது நீங்க அதுதான் அவர் ரஜினி சாரும் சொன்னாரு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு வெற்றிடம் இருக்குன்னு. வெற்றிடம் இருக்குன்னா ரஜினி சார் அந்த வெற்றிடத்தை விஜய் அவர்கள் பூர்த்தி பண்ண மாட்டார் நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, அதுக்கு நான் சொல்றேங்க, சினிமாங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. மாஸ் அப்படிங்கிறது ஓகே அவர்கிட்ட இருக்கு, அதுல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வர்ற கூட்டத்தங்கள்லாம் நீங்க சொல்றீங்க திருச்சியில கூட்டம் பயங்கர கூட்டம், அதெல்லாம் ஓகே. பட் அந்த மாசு மட்டும் பத்தாது, பேஸும் வேணும். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து அரசியல் சினிமாவில் நம்ம எது வேணாலும் சாதிக்கலாம், அரசியல்ல சாதிக்கிறதுக்கு நம்ம மட்டும் பத்தாது, நம்ம கூட விசுவாசமாக நிறைய பேர் வேணும். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி திரு சோ அவர்கள்ட்ட போய் வந்து ஐடியா கேட்கும்போது சோ அவர்கள் கேட்டாராம், சரி கட்சி ஆரம்பிக்கிறீங்களா, உங்களுக்கு விசுவாசமா 5 பேர் இருக்காங்களான்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அப்ப நீ கட்சி ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா விசுவாசம் அவசியம், ஈர்ப்புங்கிறது வேற, விசுவாசம்ங்கிறது வேற. இப்போ கேப்டன், நீ அதான் சொல்றேன், இப்போ நீங்க என்னைய சுட்டு போட்டாலும் நான் கேப்டனை விட்டு போக மாட்டேன், அதுதான் விசுவாசம். என்னைய மாதிரி எத்தனை தொண்டர்கள் தமிழ்நாடு முழுதும் இருப்பாங்க, புரியுதுங்களா? அது விசுவாசம். இப்போ உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தொண்டருடைய விசுவாசத்தை நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும், அது இனிமே தான் தெரியும். அந்த விசுவாசம் வேணும், பேஸ் வேணும், ரூட் லெவல் வேணும், முகவர்கள் வேணும். நீங்க பூத்து முகவர்கள் கோயம்புத்தூர்ல போய் மாநாடு போட்டீங்க, ஓகே, அது வெல் அண்ட் குட், அது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு முயற்சி. அப்போ பூத்துல உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஆளு வேணும். இன்னைக்கு திமுகவில் பூத் லெவல்ல ஏஜென்ட் நம்பகத்தன்மையான ஆளுங்க இருக்காங்க, அவனுக்கு தெரியும் எப்படி ஓட்டை வாங்கணும் வர்றவங்கள்ட்ட. அதே மாதிரி அதிமுகவிலையும் பூத் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களும் வந்து கரெக்டா ஓட்டை வாங்குவாங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு பூத் லெவல்ல இருக்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா தேமுதிக பூத்துல எல்லா பக்கமும் பூத்துல ஆள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பிஜேபி வந்து நெருக்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு கூட வந்து பூத்துல வந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் ஆள் கிடையாது. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க பூத் முதல்ல வந்து இது வந்து உங்களுக்கு டெஸ்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே டெஸ்ட்ங்கறீங்களா சார்? 100% சொல்றேன் மேடம். நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம மக்கள் மைண்ட் செட் ஆயிட்டாங்க. எப்படி மைண்ட் செட் ஆயிட்டாங்கன்னா, ஒரு 2 சின்னத்துல மைண்ட் செட் ஆயிட்டாங்க. அது என்னமோ உண்மைதான் சார். ஒன்னு ரெட்டையில, இன்னொன்னு உதயசூரியன் மைண்ட் செட் ஆயிட்டாங்க. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பொலிட்டிஷியன் மட்டும்தான் கரப்டடா இருந்தாங்க, இப்போ மக்களும் கரப்டட் ஆயிட்டாங்க.